வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஸோ ரிஷபராசிக்கு 12ல் இருந்த குரு மே மாதம் கரெக்டாக ரிஷப ராசிக்குள்ளே வர போகிறாரு. அதாவது ஜென்ம குருன்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ ஜென்ம குரு அப்படிங்கிறவரை நினச்சி எதுவுமே வருத்தப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இது ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஆனால் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். அது என்னங்கிறத நம்ம வீடியோ போக போக தெளிவாக பார்ப்போம். வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ 12ஆம் இடத்துல இருந்த குரு ப்ராப்பராக போன வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, நிறைய செலவு பண்ணோம். நம்ம தேவைக்கு தான் செலவு பண்ணோம். அதிகமான அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்லாம் வரல. சுப கடன்கள், சுப விரயங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நிறைய அலைச்சல் இருந்தது, நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஒர்க் பர்டன் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருந்தது. இப்போ இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்க குருவுக்கும் 12ல் இருந்த குருவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா ஒன்றும் பெருசாக இல்லை. திரும்பவும் இந்த குரு ஜென்மத்தில் இருக்கும்போது, அதாவது உங்கள் புத்தியில் குரு இருக்கிறாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 1ல் உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தயால குணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். சேரிட்டி, ட்ரஸ்ட், இதுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், கோயிலுக்கு ஏதாவது நம்ம திருப்பணி பண்ணணும், புண்ணியம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தியை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு. ஸோ கண்டிப்பாக ராசிக்குள்ளே இருக்கும்போது ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். சும்மாவே வீட்டில் இருக்கோனாலும் திடீர்னு உட்காந்து சாமி கும்பிட தோணும். ஏத்திஸ்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஆன்மீகவாதியாவோ இல்லை கடவுள் நம்பிக்கையாளராகவோ ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா அவங்க ஜென்மத்தில் கண்டிப்பாக குரு வந்திருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்மீக சிந்தனையும் நல்ல எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு தான். அப்போ சில விஷயத்தில் கவனமாக இருக்க சொன்னீங்களே, அது என்ன எல்லாமே பாசிட்டிவாக தானே இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. சில நேரம் ஏமாந்துருவோம். ஏன்னா ரொம்ப நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும்போது யாருக்கு செய்யணுங்கிற புத்தி வேலை செய்யாது. மனசு வேலை செய்கிற இடத்துல புத்தி கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ மைண்டும் அந்த புத்தியும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க வேண்டியது அவசியம். உதவியை தகுதி உள்ளவங்களுக்கு செஞ்சால் தான் அந்த உதவிக்கான பலனே உங்களை வந்து சேரும், அவங்களையும் வந்து சேரும். ஸோ யாருக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. உண்மையாகவே புவர், உண்மையாகவே நீடி, நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறது, அடுத்தவங்கள வாழ வைக்கிறேன்னு நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏமாளிக்கும் நல்லவனுக்கும் ஒரு நூலிலை தான் வித்தியாசம் இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்குற குரு பயிற்சி தான் இது. ஸோ அதுலேருந்து நீங்கள் எத்தனை பேர் பாடம் கற்றுக்குறீங்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து. மனசை மட்டுமே யூஸ் பண்ணாமல் புத்தியையும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி 100% உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரி, இப்போ குருவுடைய பொசிஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். குருவுடைய ஆஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ குருவுடைய பார்வைன்னு நம்ம சொல்லுவோம். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ஒரே கிரகம் குருன்னு சயின்ஸ் சொல்லுது. அதை தான் ஜோதிடமும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆஸ்பெக்டுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ரிஷபத்தில் இருக்கிறதுனால 5, 7, 9 3 இடங்களை வந்து குரு பார்க்குறாரு. இதில் ஸ்ட்ராங்கான ஆஸ்பெக்ட் என்னென்னா, குருவுடைய 9ஆம் பார்வையை நம்ம விசேஷ பார்வைன்னு சொல்லுவோம். அந்த 9ஆம் பார்வை 9ஆம் இடத்துல விழுறதுனால கஷ்டமான விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த குரு கொடுப்பாரு. ரொம்ப மெனக்கிடாமலே இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்தே நீங்கள் ஷபாஷ் போட்டுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்பா வழி உறவினர்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. அப்பானால லாபம், அப்பாவோட ஹெல்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ பழமை பழசுன்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக ஒரு ஹேபிட் இருக்குது, அதை என்னால் விடவே முடியலை. லேட் நைட் சாப்பிட்றேன், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் விடவே முடியலை, அதுலேருந்து வெளியில் வரவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாள்பட்ட பழக்க வழக்கங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 9ஆம் இடம். ஸோ அங்கே குரு பார்வை இருக்கிறதுனால நாள்பட்ட தேவையில்லாத பழக்கங்கள் உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு பிஹேவியராக இருக்கணும். ரொம்ப நாளாக எனக்கு இதே பழக்கம்தான் போச்சு, எப்போ பாரு நான் பயப்படுறேன், டக்குன்னு நான் வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்கிறது இல்லை அப்படின்லாம் உங்களுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்ததுன்னா அந்த பிஹேவியரல் ப்ராஸ்பெக்ட்ஸையுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் ரொம்ப நாளாக இருந்த கவலையை வந்து நீங்கள் தூக்கி தூர வச்சிடலாம். இந்த ஒரு வருஷம்
அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னங்கிறத புரிய வைக்கும். ரொம்ப அசால்ட்டாக இருக்கிற என் பொண்ணு, என் பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறான், ஒரு சீரியஸ்னஸே இல்லைன்னுலாம் நீங்கள் பயந்தீங்கன்னா, அந்த சீரியஸ்னஸ் அவங்க லைஃப்க்கான கமிட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அவங்க நல்லா இருக்கிறது, அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கும். அதேமாதிரி யங் கப்பலாக இருக்கீங்க ரிஷபராசியில் நீங்கள், ஆனால் ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை பாக்கியமும் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஸோ குலதெய்வத்தை எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ அந்தளவுக்கு 5th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது மனசையும் குறிக்கும். ஸோ ஏற்கனவே புத்தியில் குரு உட்காந்துட்டு மனசை பார்க்குறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மனசு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ரிலாக்ஸ்டாக இருக்க போகுது. எதுக்கு எடுத்தாலும் ஓவர் திங்க் பண்ணி இவன் அப்படி நினைப்பானோ அவன் இப்படி நினைப்பானோலாம் யோசிச்சுட்டு இருந்த நாம யார் எப்படி நினச்சாலும் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே அது நல்லது தான், அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு வந்து நிம்மதியாக இருக்க போகிறீங்க. மன நிம்மதி அப்படிங்கிறத கேரண்டீண்டாக இந்த குரு வந்து கொடுக்க போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. சரி, குருவுடைய 7ஆம் பார்வை சமசப்தம பார்வை 180 டிகிரி ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது 7th ஹவுஸில் விழுது. 7th ஹவுஸ் அப்படின்னா என்ன? உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஸ்பௌஸ், உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க உங்களால். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போது அந்த இடத்துக்கு உயிர்காரகத்துவம் ஜடகாரகத்துவம்னு 2 இருக்குது. 2யுமே உங்களுக்கு அவர் வந்து கொடுப்பாரு. அப்போது உங்கள் ஒய்ஃப்னாலேயோ உங்கள் ஹஸ்பண்ட்னாலேயோ உங்களுக்கு ஒரு நன்மை, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது தீர்றது, பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகிறது, ஃபேமிலி லைஃப்பும் ரொம்ப நல்லா போகிறது, செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 8ஆம் இடமும் சேஃப் தான். ஸோ உங்களுடைய மாமனார் மாமியார் இன்லாஸ் இந்த மாதிரி யார்கிட்டையாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீண்ட காலமாக இருந்ததுனாலும் அதுவும் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு முழுக்க அமைச்சு தராரு. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஹெல்ப் பண்ணுங்கள். சேரிட்டி இஸ் வெரி குட், அதில் தப்பே கிடையாது. ஆனால் தகுதி அறிஞ்சு ஹெல்ப் பண்ண வேண்டியது அவசியம். ஏமாறாதீங்க. உங்களை யூஸ் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஆன்மீக ரீதியான பயணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போது, ப்ராஃபிட் ரொம்ப நல்லா இருக்க போது, ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்க போது. ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். பிள்ளைங்க நல்லா இருக்க போகிறாங்க. 9th ஹவுஸ் ரொம்ப ஆக்டிவேட் ஆனதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரிஷபத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த வருஷம். தெருநாய்க்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறது இந்த லக்கை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் வீட்டில் வளர்க்குற டாக்ஸ் இல்லை, ஸ்ட்ரீட்டில் அபண்டண்டாக இருக்கிற டாக்ஸுக்கு நீங்கள் டெய்லி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த குரு பயிற்சிக்கு ஒரு பெரிய ரெமெடி. ஸோ இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த குரு பயிற்சியையும் இந்த வருஷத்தையும் கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு பிரத்யேகமாக உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, நீங்கள் யார், உங்களுடைய கர்மா என்ன, இனி உங்கள் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியான சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ண உங்கள் லைஃப்பும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் ஆகிறத என்னுடைய கிளைண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூக்கு அடிப்படையில் நான் சொல்கிறேன். அந்த லைனில் நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.